ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டைலரிங் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி த்ரெட்டு வந்து எப்படி போடுறது அண்ட் பெடலிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோட நான் நடந்தாலே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ எப்படி வந்து பெடலிங் பண்ணுறதா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறோம். ஏன்னா பெடலிங் நம்ம வந்து முதல்ல கற்றுக்கிட்டால் தான் நம்மளால் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு போடுறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பெடல் வந்து எப்படி பண்ண சொல்லி பார்க்கலாம். இந்த வீல் இருக்குது பார்த்திங்களா, இதை முதல்ல நம்ம நம்ம பக்கமாக வந்து தான் இது வந்து சுற்றணும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நூல் வந்து கட் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி இப்படி போகாத மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் வந்து இப்படி மூவ் பண்ணும்போதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீல் வந்து நல்லாவே வந்து நூலுக்கு வந்து மூவ் வந்து ஆகும். அப்படியே வந்து கீழே அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு மூவ் ஆகுது பாருங்கள். மேலிங் கீழே மூவ் ஆகுது பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெடலிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஈஸி தான். நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த வீலை வந்து முதல்ல நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம கையால் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது லைட்டாக நமக்கு வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி நம்மளுடைய கால் பாதம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, ரொம்ப மேலே இருக்காமல் நடு சென்டரில் உங்களோட பாதத்தை வந்து வச்சுக்கோங்க, கால்களை வந்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே மேலே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பண்ணும்போது நான் வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே காலில் வந்து கொடுக்கல. நான் அந்த பெடல் மேலே வந்து காலை மட்டும் தான் வச்சுருக்கேன். நான் அந்த ப்ரெஷரும் கொடுக்கல. நான் லைட்டாக அந்த கையால் நான் வந்து பண்ணும்போது எனக்கு அந்த மூமெண்ட் வந்து என் காலுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க, ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு 2 days நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் கால் வந்து அந்த மூமெண்ட்டுக்கு நல்லாவே வந்து ப்ரிப்பேர் வந்து ஆகும். நான் வந்து கையால் ஒரு பக்கம் இந்த மாதிரி அந்த வீலை வந்து மேலே வந்து என் பக்கமாக நான் வந்து சொல்லிட்டு விட்டுகிட்டே தான் இருக்கேன். கீழே எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்கல. அந்த பெடல் வந்து மேலும் கீழேயுமா நல்லாவே மூவ் ஆகுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நானும் வந்து என்னோடய பாதத்தை வந்து ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஃப்ரண்ட் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம வந்து கையில் இருக்க வீலை நம்ம வந்து சுற்றும்போது நம்ம பக்கம் சுற்றும்போது எந்த பக்கம் வந்து பெடல் டவுன் ஆகுது, எந்த பக்கம் வந்து மேல் பக்கமாக வருதுன்னு பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாதத்தை வந்து நம்ம மூவ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெடல் கீழ் பக்கமாக போகிறதுனால கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பேக் சைடு வரும்போது பேக் சைடு வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்குறேன். நம்ம வந்து முன்னாடி பின்னாடி பின்ன இந்த மாதிரி தான் வந்து பெடல் வந்து பண்ணணும். முன் பக்கம் வரும்போது முன் விரல் வந்து 5 விரல்கள் இருக்கிற காலில் அதை வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் வந்து பண்ணணும். அது ப்ரெஸ் பண்ண நம்ம வெறும் காலை மட்டும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதை ப்ரெஸ் பண்ணுற டைமில் வந்து நம்ம கையால் இந்த வீலை வந்து கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து பெடல் வந்து பண்ணணும். அடுத்து பேக் சைடு இப்போ வந்து கீழ் பக்கம் வந்து இருக்குது. இப்போ வந்து பேக் சைடு வந்து நம்மளுக்கு வந்து கீழே வரணும்னா திரும்பி நான் கையால் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு பேக்ஸில் ஒரு ப்ரெஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து இது வந்து ஸ்லோவாக வந்து பண்ணுங்க. ஒரு 2 days 3 days ஸ்லோவாக பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கையால் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி நீங்கள் வந்து இந்த வீல் வந்து கை எடுத்தாலே போதும், அதே வந்து நல்லா சுற்றும். ஆனால் ஃப்ரண்ட்டில் சுற்றுதான்னு பாருங்கள். பேக் சைடில் வந்து சுற்றிங்கன்னா நூல் வந்து கட் ஆகும். கண்டிப்பாக தையல் வந்து போட முடியாது. இது உங்களுக்கு இப்போ வந்து பெடல் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் தெளிவாக வந்து கிளியராகவும் சொல்லித்தரேன். நான் வந்து எனக்கு கிளாஸ் வந்து அவங்களுக்கு கிளியராக வந்து சொல்லித்தரல. இப்போ த்ரெட்டு வந்து நம்ம எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும் கற்றுக்க போகிறது கிடையாது. ப்ளவுஸு, குர்த்தி, சுடிதார்ஸ் மட்டுமே கற்றுக்க போகிறது கிடையாது. நிறைய எக்ஸஸான விஷயங்களும் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போ மீதமுள்ள ஃபேப்ரிக்கை வச்சு ஹேர் பேண்ட் மேக் பண்ணுறது, ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம வந்து ஹேர் கிளிப் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் வெறும் ப்ளவுஸோ குர்த்தியோ இது வரைக்கும் வந்து கற்றுக்கிட்டு போகிறது கிடையாது. இந்த பேசிக்லேருந்து எல்லா விஷயமே நீங்கள் வந்து 100% கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் வெளில ஃபீஸ் கட்டி நீங்கள் படித்தா கூடமே கிளாஸ் பண்ணவே இந்த அளவுக்கு
நிறைய விஷயங்கள் நீ கற்றுக்க முடியாது. அந்தளவுக்கு நான் வந்து மிஸ் பண்ண விஷயங்களையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக பண்ண விஷயங்களையுமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது த்ரெட்டு வந்து எப்படி போடுறதுன்னு வந்து சொல்கிறேன். ரொம்பவே ஈஸி தான். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம மிஷினை வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து வைக்கிறது, சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து எப்படி இது ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எடுத்தோம்னா ஸ்டிச்சிங்குள்ளே போனாலுமே ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வந்து வந்துச்சுனாலும் நம்ம பிகினர்ஸில் ரொம்பவே டென்ஷன் ஆகும். நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிற விஷயமும் நமக்கு வெறுப்பு வர சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போது நான் இந்த த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி போட தெரியும்னா ஓகே, அப்படி போட தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டை வந்து இழுத்து இங்கே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும், இதில் வந்து த்ரெட் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இங்கே போடணும், செகண்ட் இந்த ப்ளேஸில் வரணும், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளேஸ். இதில் போட்டுட்டு தேர்டு வந்து இதில் போடணும், அதில் போட்டுட்டு அப்புறம் ஃபிஃப்த்து வந்து இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு, ஒரு சில மிஷினில் இது வந்து இருக்காது, இதனால பிரச்சனை இல்லை, இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீடிலுக்குள்ளே போடணும். அவளுக்கு வந்து இது ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்குள்ளே கொண்டு வந்து தேர்டு வந்து இது இந்த இதுக்குள்ளே வந்து கொண்டு வரணும். அடுத்து இந்த ஊசி கோக்குற மாதிரி இருக்கும் இந்த பிளேஸு, இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஃபிஃப்த்தாக இதுக்குள்ளே வந்து நுழைச்சிட்டு அடுத்து வந்து நம்ம ஊசிக்குள்ளே நுழைக்க வேண்டியது தான். இவ்வளவு தான். நீங்கள் வேணும்னா இதில் கூட போட்டுக்கலாம். நான் ஏதாவது எமர்ஜென்சியாக டக்குன்னு ஸ்டிச் பண்ணணுன்றதுக்கு நான் வந்து போட்டுப்பேன். ஒரு சில இதில் இதுமாரி அது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம எதில் வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாபின் கேஸ். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து நல்லா டைட்டாக வந்து சுற்றிருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து நல்லா சூப்பராக வந்து வரும். லூஸாக இருந்ததுன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச் பண்ண. நான் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பாபில் நூலில் எப்படி சுற்றணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸாக ரொம்ப பயமாக இருக்கும், இந்த வீலை வச்சு சுற்றும் போது கை சிக்குமான்ட்டு. நான் வந்து டைலரிங் கற்றுக்கிற ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீலில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நூல் சுற்ற கற்றுக்கினேன். ஒரு ஸ்டிக்கில் வந்து இந்த பாபின்க்கு அதை வந்து வச்சு அந்த வீலை வந்து சுற்றிட்டே வரும்போது அதில் வச்சு வந்து நூல் சுற்றணும். நான் அப்படி தான் பண்ண நிறைய டைமில் கைகளும் இந்த வந்து சிக்கிருக்கு, கை விரல்களுமே வந்து சிக்கிருக்கு நிறைய டைமில். அதுக்கே எனக்கு பாபில் நூல் சுற்றினா எனக்கு ரொம்பவே பயம். இது ஸ்டிச்சஸ் எல்லாம் கூட பண்ணிவிடுவேன், பயமாக இருக்கும். இப்போ இந்த இதுமாரி ஒரு ஹோல்டர் வந்து கொடுக்குறாங்க. நம்ம இதில் இந்த பாபினை செட் பண்ணிவிட்டு இது லாக் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் நம்ம எப்பவுமே டைலர் மிஷின் மிதிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுற மிதிக்கவே நம்ம மிதிச்சோம்னாலே இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நூல் வந்து சுற்றி கொடுத்துருது, நம்மளால ஃபிட்டாக டைட்டாக சுற்றி கொடுத்துருது. இப்போ எல்லா மிஷின்லேயும் இதுமாரி வந்து வந்துடுது. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். ஒரு மிஷினில் ஓல்டு மிஷினில் இது இருக்காது இல்லைங்களா, அதனால் இது வந்து நூல் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளவுதான். இதுக்குள்ளே எப்படி நூல் போட்டு எப்படி வெளியே எடுக்கணும்னு அதையும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம எந்த பக்கம் வேணாலும் நம்ம பாபின் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த நூல் இந்த மாதிரி நீட்டு வந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து எடுத்து இதுக்குள்ளே பாபின்லேருந்து அந்த நூலை வந்து எடுத்து இந்த கேப்குள்ளே விட்டு இந்த நடு சென்டரில் வந்து நம்ம இழுக்கணும். இழுத்துற கொஞ்சம் பாபின் வந்து வெளியே வரும். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் நூல் போட்டதுனால உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். உள்ளே இது பாபின் கேஸ் போடும்போது இந்த நீடில் வந்து கொஞ்சம் மேலே இப்படி இழுத்துட்டு அப்புறம் வந்து அதை இன்செர்ட் பண்ணணும். அப்படி கீழே கவனிக்காமல் நீங்கள் அந்த பாபினை போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஊசி உடஞ்சிரும். இப்போது இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹானி மாரி ஒரு தெரியல உங்களுக்கு. இதுக்கு நடு சென்டரில் வந்து இந்த ஹோல்ஸ் மாரி இருக்கும் பாபினில், அதை வந்து இதுக்குள்ளே படுற மாதிரி நம்ம வந்து இன்செர்ட் வந்து பண்ணணும். அழுத்த பிறகு பாருங்க ஒரு சவுண்ட் வருது, இந்த மாதிரி போட்டுமா கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக நம்ம இந்தமாரி பண்ணிவிட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த நூலை பிடிச்சி இழுக்கணும். நம்ம இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டு எடுக்கும்போது இந்த ஒரு பக்கம் த்ரெட் வந்து நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் கையில் வீலில் வந்து பார்த்திங்கன்னா மாரி விட்டு எடுக்கும்போது
இப்படி இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளார இருக்கிற நூல் வந்து இந்த பாபின் கேஸ் வந்து வெளியே வரும். இது வந்து பிளாக்காக இருக்கிறதுனால த்ரெட் வந்து சரியாக தெரியல, எனக்கு வந்து வெளில வந்து வந்துட்டுருக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கிளியராக தெரியணும்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.